Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி கிளை நூலக கட்டடம் சேதமடைந்துள்ளதால் புதிய கிளை நூலக கட்டடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புவனகிரி பேருந்து நிலையம் அருகே உள்ள கிளை நூலகம் கடந்த 2 வருடங்களாக முற்றிலும் சேதமடைந்து சிமெண்ட் பூச்சுக்கள் ஆங்காங்கே பெயர்ந்து விழுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நூலகத்திற்கு வர அச்சப்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே திறனற்ற திமுக அரசு பழைய நூலக கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய நூலக கட்டடம் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்காடிவாக்கம் கிராமத்தில் சாலை விபத்தில் விவசாயி ஒருவர் காயமடைந்தார். ஜெயராமன் என்பவர் தனது விவசாய நிலத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது செல்லும் வழியில் கனரக வாகனம் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த ஜெயராமன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த பகுதியில் குறுகிய சாலையாக உள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக தெரிவித்த மக்கள் சாலையை விரிவுபடுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மின்கம்பத்திலிருந்து தவறி விழுந்த மின்வாரிய ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்தார். குளப்பலூரைச் சேர்ந்த வெள்ளியங்கிரி என்பவர் கெட்டிசெவியூர் மின்வாரிய அலுவலகத்தில் கம்பியாளராக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் கெட்டிசெவியூர் பகுதியில் உள்ள வீட்டில் மின் இணைப்பு வேலையில் ஈடுபடுவதற்காக வெள்ளியங்கிரி மின்கம்பத்தில் ஏறியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்கம்பத்திலிருந்து வெள்ளியங்கிரி தவறி விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காடு உண்டிக்கடை பகுதியில் இருந்த சாலையோர கடைகள் அகற்றப்பட்டதால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். அண்ணா பூங்கா சாலையோரத்தில் இருந்த கடைகளை போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி நெடுஞ்சாலைத்துறையினர் அப்புறப்படுத்தினர். இதனால் சாலையோர வியாபாரிகளுக்கும் நெடுஞ்சாலைத்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. விடியா திமுக அரசு வியாபாரிகளை வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டையில் தங்களின் சம்பளத்தை பிடித்தம் செய்த தாசில்தாரை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமயம் தாலுகாவில் பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சரியாக செய்யவில்லை என கோரி 13 கிராம நிர்வாக அலுவலர்களின் டிசம்பர் மாத சம்பளத்தை தாசில்தார் புவியரசன் பிடித்தம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் திருமயம் தாலுகா அலுவலகம் முன்பு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாய்கள் கடித்ததில் 6 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. கோவில்பட்டி அருகே உள்ள பிள்ளையார்நத்தம் கிராமத்தில் பாண்டியராஜ் என்பவர் தொழு அமைத்து 15 வெள்ளாடுகளை வளர்த்து வந்த நிலையில் அதிகாலையில் தொழுவிற்குள் புகுந்த 5க்கும் மேற்பட்ட நாய்கள் அங்கிருந்த ஆடுகளை கடித்து குதறியுள்ளது. இதில் 6 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 9 ஆடுகள் காயமடைந்தன. உடனடியாக தேவர்குளம் அரசு கால்நடை மருத்துவமனைக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் மருத்துவ குழுவினர் விரைந்து வந்து ஆடுகளுக்கு சிகிச்சை அளித்தனர். திமுக ஆட்சியில் மாநகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள் 3 நாட்களில் 15 பேரை முட்டியுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிழக்கு தாம்பரம் 47வது வார்டு மதுரகவி தெரு பகுதியில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகள் அப்பகுதியைச் சேர்ந்த ஜானகி, சோமு வீரப்பன், புவனேஸ்வரி ஆகிய 3 பேரையும் முட்டியுள்ளது. இதில் 3 பேரும் படுகாயமடைந்துள்ள நிலையில் கடந்த 3 நாட்களில் சுமார் 15 பேரை மாடுகள் முட்டியுள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சமடைந்துள்ளனர். மேலும் இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தும் மேற்பார்வையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். நாற்றம்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வரும் போர்டின் தனது எலக்ட்ரிக் இருசக்கர வாகனத்திற்கு அலுவலகத்திலேயே சார்ஜ் போட்டுள்ளார். ஏற்கனவே வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் அளித்த நிலையில் கண்டுகொள்ளவில்லை எனவும் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாநகராட்சியில் நடைபெற்ற வரி விதிப்பு குறைதீர்ப்பு சிறப்பு முகாம் பொதுமக்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து வரி தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் முகாம் நடத்தப்பட்டது. உரிய அறிவிப்புகளின்றி முகாம் நடத்தப்பட்டதால் சொற்ப எண்ணிக்கையிலான மனுக்கள் மட்டுமே பெறப்பட்டது. வாரந்தோறும் நடைபெறும் முகாம் தொடர்பாக திமுக அரசு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த தவறியதால் பொதுமக்களுக்கு முகாம் நடப்பதே தெரியவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே இனாம் கிளியூரில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய நூலக கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் காமராஜ் திறந்து வைத்தார். இனாம் கிளியூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நூலகம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது. நூலகத்தை திறந்து வைத்து பேசிய முன்னாள் அமைச்சர் காமராஜ் மக்களுக்கு எது தேவையோ அதை செய்து வருவதாக தெரிவித்தார். விழாவில் வலங்கைமான் ஒன்றிய பெருந்தலைவர் சங்கர், அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கிட்டத்தட்ட 300 பாலங்களை கட்டி கொடுத்துருக்கோம். ரொம்ப பெருமைக்கு பல ஊர்கள் இணைத்திருக்கிறோம், பல ஊராட்சிகள் இணைத்திருக்கிறோம், ஊராட்சி ஒன்றியங்களை இணைத்திருக்கிறோம். அதே போல மாவட்டம் இணைத்திருக்கிறோம். இங்கே ஒரு மாவட்டத்துக்கு அடுத்த மாவட்டத்தை நம்ம இணைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நம்மால் முடிந்தவற்றை இந்த பகுதிக்கு செய்திருக்கிறோம். அதற்கு நீங்களும் கடுமையான ஒத்துழைப்பு தந்து